ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது தன்னுடைய பேரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒருத்தவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய பேரை மாற்றிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இந்த பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேரே பரவாயில்லடா அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஒரு வேலையை தான் பார்த்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில சில்மிஷ வேலைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா, நம்ம அரோரா சென்க்ளேர் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனக்கு வந்து வெளியில், அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கணும், வெளி இடத்துல இவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துச்சு. ஸோ அதை நான் மாற்றணும், அது எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து அரோரா சென்க்ளேர் தான் நல்லா இருக்குது, அதனால் என் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேர் வந்து நிறைய பேர் வச்சுட்டாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காஜி அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இதோட நிப்பாட்டிக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் இது ஏன்டா இப்படிலாம் பேர் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இந்த அக்கா வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய சில விஷயங்களுமே அப்படித்தான் நம்மளை யோசிக்க வைக்குது. இவங்க பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அக்கா என்னென்ன மாற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? நார்மலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா லவ் கண்டென்ட் அப்படின்றது வந்து பொதுவான ஒன்று தான். அந்த லவ் கண்டென்ட் எப்பயுமே எல்லா சீசன்லேயுமே நடக்கிற ஒன்று தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஒரு சீசன்லையுமே லவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அக்கா ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 3 ஆள் வந்து ஒரு மாதிரி ரூட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்ம துஷாரோட பண்ணக்கூடிய சில வேலைகள் தான். துஷார் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் ஒரு பையன்டா, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற நிலமை போயிட்டு இருக்கு, குறிப்பாக நம்ம அக்கானால. ஒரு கட்டத்தில் துஷார் கூட பரவாயில்லடா, ஆனால் ஏன்னா இந்த அக்கா இப்படி அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது 1-2 இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம பேசுவோம். இந்த வீட்டுக்குள்ள அந்த துஷாரை இந்த அக்கா எப்படியெல்லாம் ஒரு மாதிரி வசியம் பண்ணி அவனை மயக்கி அவங்களோட வலையில் விளைவிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த சீன் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, நம்ம அக்கா வந்து இந்த பாத்ரூம் ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ துஷார் உள்ளே வர்றாப்புல. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கோன்னா உடனே நம்ம அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூமுக்கு போவோம். எப்படி அந்த ரூமுக்கு போவோம்? இல்லை, நீ சாரி கேட்காதீங்க, நான் தான் கேட்கணும். உள்ளே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி திரை மாதிரி போட்டிருக்குங்க. ஸோ அந்த திரை போட்டிருக்கும், உள்ளே இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம அக்கா கூப்பிட்றாங்க. அந்த இடம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கேமரா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கேமரான்றது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளது மட்டும்தான், அந்த இதில் கிடையாது. அந்த இதில் வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, சத்தியமா எனக்கு வந்து இதுக்கு துஷார் எவ்வளவோ மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. ஆனாலும் நம்ம அக்கா விடுறதா இல்லை. ஒரு கட்டத்தில் துஷார் சொல்கிறான், இல்லை இங்கே வேணாம், இங்கே எந்த விஷயம் வேணாம், நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், இல்லை வேறு இடத்துல பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வெளியில் வேணாம், இங்கே உட்காருவோம், இங்கே உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை போதுங்க. அங்கே வா, நாங்கள் சொல்கிறோம், 1 நிமிஷம் அங்கே வா, என்ன சொல்கிறோம். இல்லை எங்கள் பாரு நம்ம அக்கா உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு அவனை எந்த அளவுக்கு செடியூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு ஆணை இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியை தூண்டுனா அவன் வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, இவங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற வேலை என்ன இளவு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது. அதில் அவன் சொல்கிறான், இல்லைங்க இது தப்பு, இது வேறு மாதிரி இது போயிட்டு இருக்கு, வேணாம் அப்படின்ற மாதிரி இவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கான். தப்பு இருந்துதான், நான் பார்த்துக்கிறேன். அப்பையும் இந்த அக்கா விடுற மாதிரி கிடையாது. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இவ்வளோ தான், எதுவுமே பண்ண முடியலை, ஆனால் இப்போ ஒரு ஹக்காவது கொடுத்துட்டு போ அப்படின்னு கையை விரிச்சு நின்றுக்கிட்டு ஒரு ஹக்காவது கொடுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு புரியலை. சப்போஸ் அந்த திரைக்கு பின்னாடி அவன் வந்திருந்தான்னா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்கள் எதுக்காக அவங்க கூப்பிடுறீங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் வெளியில் போட்டு போலன்னு முழந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அக்காவை. இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா? அந்த நிகழ்ச்சி இதில் 24/7 வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அதில் எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. சப்போஸ் 1 hour அப்படி எபிசோடு இருந்துச்சுன்னா இவங்க என்னென்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் காட்டிட்டு போயிடலாம். ஆனால்
24 மணி நேரம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் காட்ட வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறானுங்க. ஏன்னா இவனுங்க வந்து அங்கே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது டைரெக்டாக வரப்போகிறது கிடையாது. இது நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கே டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அந்த எதுக்கு இவங்க வந்து இப்படி நமக்கு காட்டி எதுக்கு இது பண்ணணும்? இவங்க எதை வந்து பரப்புகிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம அக்கா வந்து ஒன்று துஷார், இன்னொன்று வந்து கமருதீன், இன்னொன்று திவாகர். இவங்க 3 பேருக்குமே வலையை போட்டுக்கிட்டு இருக்கு. 3 பேருக்கு வலையை போடுறதுன்னு சொல்கிறத விட 2 பேர் இந்த அக்கா மேலே பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திவாகரும் கமருதீனும். ஆனால் இந்த அக்கா துஷார் மேலே பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லார் மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு தூண்டில போட்டு வச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல கமருதீன் ஒருத்தவன் அந்த இடத்துல இருந்திருந்தானா இந்நேரத்தில் நம்ம அக்கா நிலைமை என்ன ஆகிருக்கும்? நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தது அந்த பொண்ணுக்காக தான் வந்தது மச்சான். எனக்கு பாமா இருந்தது, அரோரா வந்தது இல்லை. ஏன்னா அவன் தான் சொல்லுவான், அதாவது இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கான முக்கியமான காரணமே அந்த அக்கா தான் அப்படின்ற மாதிரி. என்னங்கடா எனக்கு அந்த இது கேட்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அது இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கமருதீன் வந்து நம்ம வினோத் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குமோ, வினோத் கேட்குறாப்புல, யோ அப்படின்னா உனக்கு அந்த பொண்ணுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்கா, இல்லை முன்னாடி தெரிஞ்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் நான் எங்களுக்கு எதுவும் தெரியாது, இங்கே வந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. முன்னாடி படிக்கிறீங்களா? முன்னாடி எல்லாம் இங்கே வந்து தான் பழக்கம். அதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிற அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் இங்கே உள்ளே வந்ததுக்கான காரணமே அவளுக்காக தான் நான் உள்ளே வந்தேன், இல்லை நான் வந்திருக்க மாட்டேன். அப்படின்னா மறுபடியும் வெளியேந்து பார்த்துருக்கணுமே, அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ஆளே கேட்டு விட்டாரு. இதான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அவங்கள தெரியுமான்னு கேட்குறேன். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிற நீ? ஸோ நமது அரோரா மேலே பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கமருதீன் மட்டும் அந்த இடத்துல அந்த பாத்ரூம் கிட்ட இருந்திருந்தானா நம்ம அக்காவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நம்ம அக்கா ஒரு மாதிரி காஜு பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் அதாவது அன்னைக்கு நைட்டு ஏதோ தப்பிச்சிட்டான்னு கூட நினச்சா கூட நம்ம துஷார் அடுத்த நாள் காலையில் நம்ம அக்கா கூடயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹக் நார்மலாக எப்படிங்க பண்ணுவாங்க? ஒரு மாதிரி ஹக் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அக்கா கொடுக்குற ஹக்கு வேற லெவலில் இருக்கும். இவன் என்னமோ ப்ராப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம அக்கா எந்தெந்த இடத்துலலாம் உணர்ச்சியை தூண்ட முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் ஈஸியாக அவனோட உணர்ச்சியை தூண்டிக்கிட்டு இருக்காங்க. கழுத்தில் இந்த பக்கம் முத்தம் கொடுக்குறதான். இல்லை அப்போ நீ சொன்னல சரின்னு சொன்ன சரியா? என்னத்தை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைக்கிறேன், இத்தனை பேர் கோடி பேர் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஷோவில் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வெளியில் எந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இத்தனை பேர் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு இதா அப்படின்னா, சப்போஸ் யாருமே இல்லாத இடம்னா சொல்லவே வேணாம். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இவ்வளோ மேட்ரு போயிட்டு இருக்கா. இன்னொரு மேட்ரு, இவங்க தனியாக இருந்தாலும் அப்படித்தான், அப்படின்னா கூட்டமாக உட்காந்தாலும் அப்படித்தான் இருக்காங்க. அதாவது இவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் சோபாவில், அதுக்கு நடுவில் ஒரு ஆள், அந்த பக்கம் அரோரா அங்கேருந்து கை, இவனோட கை. அரோரா எந்த அளவுக்கு வெறியா இருக்குன்னா அந்த அம்மா பண்ணக்கூடிய செயல்லையே தெரிஞ்சிருச்சு. இதை விட ஒரு அசிங்கம் என்ன அப்படின்னா, நம்ம அக்கா வந்து பார்க் அந்த அங்கே இருக்கிற கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. கீழே கார்டன் அதாவது தரையில் உட்காந்துருக்காங்க. நம்ம துஷார் அந்த அக்காவுக்கு ஏத்தாப்பில் உட்காந்துருக்கான். உட்காந்து பீம் பேக்கில் தான் உட்காந்துருக்கான். அதனால கொஞ்சம் ஹைட், அவனே ஒரு ஹைட்டு, பீம் பேக்கில் உட்காந்தா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பான். நம்ம அக்கா உட்காந்துருக்கு, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாமராக தான் போட்டிருக்கு. இப்போ நம்ம அக்கா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஹவ் இஸ் அ வியூ, எப்படி இந்த வியூ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம அக்கா எதை தான் கேட்குறாங்கன்னு சொல்லி துஷாருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த துஷார் என்ன கொழுப்பா அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு நம்ம அக்கா சேஞ்ச் பண்ணுறாங்க, டே நான் ஸ்விம்மிங் பூலை கேட்டேன்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்மால் ஸ்விம்மிங் பூல் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அக்கா அப்படியா குட்டியாவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் அப்படியே இது பண்ணோன்னே இவன் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டான். குட்டியாக இருக்கு. டேய் எதை பற்றிடா பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணிட்டு பேசுங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இவங்க தெளிவு பண்ணவே இதே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம அக்கா அந்த கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இவங்க டபுள் மீனிங்லாம் இல்லை, சிங்கிள் மீனிங்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பாத்ரூமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இல்லைம்மா பாத்ரூம் வெட்டாக இருக்கான். அந்த அக்கா சொல்லுது பாத்ரூம் வெட்டாக இருக்கான், அது காய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், செம வெட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணாதான்
அப்படி இல்லைன்னா டைம் ஆகும் க்ளீன் பண்ண. ஐ திங்க் மேபி லைக் ரொம்ப நாள் ஆகும். என்னடா என்னத்தடா பேசணும்னு பேச தெரியல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், அந்த அக்கா தான் அப்படி இருக்கு அப்படின்னா நீ இவன் எதுக்கு அந்த அக்கா கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கான்னு தெரில. அது முழுக்க முழுக்க ஆபாசமாக தான் பேசிக்கிட்டு கிடக்கு அந்த அவன் கூட இருக்கும்போதெல்லாம். நான் பார்த்த வரைக்குமே இந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம பார்க்காததெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி அவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்போ பார்க்கக்கூடியவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க தான் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃப்ஜேவும் ஆதிரையும், அதாவது 7வது சீசனில் நிக்சன் பூர்ணிமா எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட மோசமாக இவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா எனக்கு தெரியல. அவங்களாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான். ஏன்னா இவங்க 10வது 11வது நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பிடிக்கிற கட்டி பிடிக்கும் போது இவங்க கட்டி பிடின்னு ஒன்று சொல்கிறாங்க, காற்று கூட போகாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படியாடா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு கண்டென்ட் பண்றீங்கன்னு சரி, அதுக்கு நீ இப்படியா? இந்த வீட்டுக்குள்ள எவனுமே ஒழுங்கா இல்லை. எஃப்ஜே வந்து விளையாடுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ரம்யா பண்ணக்கூடிய செயல்கள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியலைங்க. இதை பார்த்த அரோராவோட ஃப்ரெண்டு வெளியே இருந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னாலே பார்த்துக்க முடியல, இவ பண்றது தப்புன்னு எப்படி நான் அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களே இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அக்காவை நான் என்ன சொல்லி இது பண்ணுறது எனக்கு புரியவே இல்லைங்க. ஸோ இந்த அக்காவுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க? கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பப்பாய்.